கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர் தந்தான இந்த காலை பொழுதிலே கூட இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில கலந்து கொண்ட வந்த உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம வந்திருக்கிற நாம ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்க வந்திருக்கும் போது ஒவ்வொரு விடுதலையும் ஆண்டவர் தருகிறார். எல்லா விதத்திலையும் தேவன் விடுதலை தருகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை தருகிறார், சத்தியத்தினால விடுதலை தருகிறார், ஆவியானவருடைய அபிஷேகத்தினால விடுதலை தருகிறார். இந்த ஆராதனையில வந்திருக்கிற நமக்கு மிக பெரிதான விடுதலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைய காலை பொழுதிலே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றதான வார்த்தை. அல்லேலூயா. நீ பயப்படாத, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வேதத்துல எழுதப்பட்டதான எல்லா வார்த்தைகளும் நமக்கு சொந்தமான வார்த்தைகள். ரூத்துங்கிறதான ஒரு சகோதரிக்கு போவாஸ் சொன்ன வார்த்தையா இருந்தாலும் போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். ரூத்து நமக்கு அடையாளமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பலவிதமான விண்ணப்பங்கள் எடுக்கிறோம், வேண்டுதல் பண்ணுகிறோம், பிரயாசம் ஆண்டவருக்காக பல பிரயாசப்படுகிறோம், ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறோம், ஆண்டவருக்காக கரையும் கொடுக்கிறோம், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம். எல்லாவற்றையும் அறிந்துதான் தேவன் சொல்றார் இந்த காலை பொழுதிலே, இந்த 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஆராதனையில. ஏன்னா இந்த முதல் பாகத்தை ஆண்டவர் முடிக்க போறார். வருஷத்துல 12 மாசத்துல 6 மாசத்தை முடிக்க போறார். இன்னையோடு முடிக்க போறார். அடுத்த 6 மாசத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதுதான் இன்னைக்கு சொல்றார். அல்லேலூயா. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் இருக்கு பிரியமானவர்களே. அநேக நாட்களா கூட ஜெபித்திருக்கலாம், அநேக நாட்கள் நீங்க விண்ணப்பம் பண்ணிருக்கலாம், அநேக நாட்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது பல வருடங்களா கூட இருந்திருக்கலாம், ஆண்டவரை தெரியாம இருந்திருக்கலாம், தெரிந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா புதுசா நீங்க வந்திருக்கலாம். வந்திருக்கிற உங்களுக்கு பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன். பொதுவா ஒரு தகப்பன் ஒரு வீட்டுக்கு இல்லைன்னா ஒரு கணவர் வீட்டுக்கு உனக்கு என்னப்பா வேணும் அப்படிதானே கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம், இல்ல குடும்ப உறுப்பினரா இருக்கலாம். அவனுடைய உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இல்லையா, அதை நான் உனக்கு செய்வேன். நம்ம கேட்கும் போது ஆண்டவர் உடனடியா செய்வேன், நான் அதை செஞ்சிடறேன் அப்படி சொல்லும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் மிக பெரிதான இந்த வார்த்தையின் மூலமா அந்த கூட்டம் முடியும் போது மிக பெரிதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, நீங்க இந்த செய்தியை எதற்காக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது.
ஆனா என்ன காரியத்துக்காக வந்தீங்கிறதை தேவன் அறிவார். அதை நிச்சயமா உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் இந்த பூமியெல்லாம் கடந்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியெல்லாம் கடந்து வரும்போது நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தார். அவருக்கு எல்லாத்துக்கும் சுகத்தை குணப்படுத்தினார், கட்டுகளை உடைத்தார், பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். அவர் நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நீங்க படிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் என்ன நடந்ததுன்னா சுகம் பெறப்பட்டது, விடுதலை கிடைத்தது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுது, அவங்க குடும்ப கட்டுகள் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஒவ்வொரு விதத்திலும் தேவன் உதவி செஞ்ச தேவனாய் இருந்தார். நீங்க அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வந்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா சீஷர்கள் அதே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்களோ அதே வேலையை செய்தார்கள். அடுத்து பரிசுத்த பவுல் ஊர் ஊரா போய் அதை தான் செஞ்சாங்க. எல்லா சீஷர்களும் போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஊழியராகிய நான் முதற்கொண்டு நன்மை செய்வராய் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இதை செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிற நமக்கோ, இதை பார்க்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இன்றைக்கும் நாம என்ன நினைக்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வரும்போதெல்லாம், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து ஆண்டவர் வேண்டிய விண்ணப்பத்தை, ஏசப்பா எனக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. 3 வகையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை வகையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார்? 3 வகையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நல்லா ஞாபகமா வச்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க. சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இந்த 6வது மாசத்தினுடைய கடைசி, நீங்க 1வது மாசம் விட்டுருக்கலாம், 2ஆம் மாசம் விட்டுருக்கலாம், 3ஆம் மாசம் விட்டுருக்கலாம். ஆனா அந்த கடைசி நாட்கள்ல வர்ற ஆசீர்வாதத்தை இந்த 6ஆம் மாசத்துல வரக்கூடிய 6 மாசத்துக்கும் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நினையாத இடத்துல, நினையாத நேரத்துல ஜெயத்தை தருகிறார். இந்த நாட்கள்ல தேவன் நம்ம நினைச்சு கூட பார்க்காத, நினைக்காத ஒரு இடத்துல இருந்து தேவன் என்ன செய்ய போறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லிக்காரு. அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே நீங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல, அந்த நேரத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றார், ஜெயத்தை தருகிறார், ஒரு வெற்றி ஆண்டவர் தரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க வாங்க, லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்து 7வது படிங்க. சரி சரி. அதுக்கு அடுத்து 11, 12, 11 இருந்து 14 வரைக்கும் படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கணவன் மனைவி, யாரு ஒருத்தர் சகரியா, அவங்க மனைவி எலிசபெத் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படியா இருக்காங்க? ரொம்ப வயசு போயிடுச்சு, அவங்களுக்கு வயசு போயிடுச்சு. ஆனா மலடியா இருக்காங்க, குழந்தை கிடையாது. அவங்க இந்த நேரத்துல வர்றா பாருங்க.
அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது, அவர் அந்த ஆலய வேலைக்கும்போது ஒரு தூதர், தேவனுடைய தூதர் நிக்கிறாரு. நின்னு சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் பெறுவாள். குமாரனை அப்படின்னா என்ன அர்த்தம்? குமாரன் அப்படின்னா ஜெயம், வெற்றி. இது குழந்தை இல்லாத அந்த சம்பவம் இருக்கு. ஆனா இது நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யற, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு தேவதூதர்கள் நமக்கு நற்செய்தி கொடுக்கும்படியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பலவித பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு, பிசாசின் பிடியோடு, இல்லைன்னா வேற கஷ்டத்தோடு, வேற பிரச்சனையோடு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத, நான் உனக்கு தேவதூதர் அனுப்புறேன், நீ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நீ குமாரனை பெறுவாய், அதாவது நீ ஜெயம் பெறுவாய், அல்லனா நீ ஒரு வெற்றியே பெறுவாய். நீ என்ன நோக்கத்துக்காக நீ வந்தியோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நீங்க பல வருடங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு சகரியா, எலிசபெத்து கூட அந்த சந்ததிக்கு பல வருடங்கள் அவங்க கூட நினைச்சு, இனிமேலாம் வாய்ப்பே கிடைக்காங்க, நமக்கு எல்லாம் ஜெயிக்க முடியாது, நமக்கு இனிமே குழந்தை எல்லாம் கிடைக்காது, இல்லைன்னா நமக்கு ஜெயம் என்பதை இனிமே கிடைக்காது. ஏன்னா தோல்வி மேல தோல்வி. அவங்க நினைச்ச காரியங்கள் வருடங்கள், பல வருடங்களாக தோல்வி மேல தோல்வி. இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஜெயத்தை நினையாத நேரத்துல, நினையாத இடத்துல தேவ தூதர் ஒரு நற்செய்தி சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்ன தேவன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். நீ என்ன செஞ்சு, நீ என்ன பேசினையோ, நீ என்ன ஜெபித்தையோ, நீ ஆண்டவருக்காக எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காயோ, அந்த வேண்டுதல் உனக்கு என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. உன்னுடைய ஜபத்துக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் கேட்டுருச்சுன்னா பதில் கொடுத்து உனக்கு கையில கொண்டாந்து விட்டுருவாரு. ஏசாயா 55:11 பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்து திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு வேண்டிய மகளே, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது சொல்லுகிற, உன் வேண்டுதல் கிடைக்கப்பட்டது, கேட்கப்பட்டது, உனக்கு நான் வெற்றியை தருகிறேன், உனக்கு நான் வெற்றியை தருகிறேன், உனக்கு நான் ஜெயத்தை தருகிறேன் அப்படி என்று சொன்ன வார்த்தை வெறுமனையா திரும்பாது, அது செய்துதான் முடிக்கும். அதற்காக தான் தேவ தூதர்களை இறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையானது என்ன ஆகும்னா, நேரா நம்ம வீட்டுக்கு வரும், நாம என்ன வேண்டுதல் கொடுக்கோமோ செஞ்சோமோ அந்த காரியத்தை வாக்கியம்படியாக செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது முடிச்சு நம்ம ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஆர்டர், ஒரு மேனேஜர், ஒரு ஆபீசர் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டரை நம்ம செய்வோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா இதை ரிப்போர்ட் கொடுப்போம், தெரியுமா? கடைசியா சொல்லலாம், செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுப்போம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி, இவங்களுக்கு நீ இதை பண்ணு, வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ இதை பண்ணு,
மகனே இந்த பிள்ளைக்கு இவங்க இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா தேவன் அதுக்கு தேவ தூதர்களும் பரிசுத்த ஆவியானவர்கள் களத்துக்கு இறங்கி அதை காரியத்தை அந்த குடும்பத்துக்கு செய்து முடிச்சுட்டு யாருக்கு கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார், ஒரு குமாரனை தருகிறார், ஒரு ஜெயத்தை தருகிறார், ஒரு வெற்றியை தருகிறார். இன்றைக்கு வெற்றியை பெற்றுக்கொள்வதான நாள். இந்த நாள் மன மகிழ்ச்சியான நாள். பிரியமான சகோதரி, அநேக நாட்கள் தோல்வி மேல தோல்வி, அழுக மேல அழுக, பிரச்சனை மேல பிரச்சனை, கண்ணீர் மேல கண்ணீர் வந்திருக்கலாம். இன்றைக்கு கலிகூறுகிற நாள், இன்றைக்கு கலிகூறுகிற நாள். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு சொன்ன தேவன் ஒரு ஜெயத்தை தருகிறார். இது மாத்திரமல்ல, இதோடு சேர்ந்து நீங்க அதை குறிப்பு மட்டும் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல அந்த 18ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாம், அதை நீங்க குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் இதே மாதிரிதான் இருந்தார். 99 வயசு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99. சாராளுக்கு 89 வயசு. 89 வயசு. அவர் வாக்குத்தத்தம் சொன்னாரு, மறந்தே போச்சு அவங்களுக்கு. இனிமெல்லாம் என்னங்க கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அவ்வளவுதான். எல்லாம் அவங்களுக்கு பெண்களுக்கு அந்த சரி வழிபாடுகள்லாம் போயிடுச்சு. ஆட்டம் படிக்க அவர் வயசாயிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல குழந்தை பிறக்காது அப்படி நம்பிக்கையில் இருக்கும்போது இதே மாதிரி தேவ தூதர்கள் வந்து இறங்கினார்கள். வந்து குமாரனை பெறுவாய் என்று வேதம் சொல்லுது. அடுத்த வருடத்துல அவன் குழந்தையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க ஆதியாகமம் அதே 18ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உப்பவ கால திட்டத்தில் நான் ஒரு குறித்த நேரத்துக்கு நான் வந்துருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. எந்த நாளில எந்த மனிதருக்கு எந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்தின் பிரகாரமாய் அவர் சொல்றாரு, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றும் இல்லை. அவர் சரியான நேரத்துல நினையாத நேரத்துல அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த நாள்ல சொல்லிட்டாரு, நீ வரக்கூடிய நாட்கள்ல நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க, தேவ தூதர்கள் எனக்கு வரப்போறாங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பாங்கிற விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதே சகரியா தான் சொல்றாரு, சகரியாதான் சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்குங்க, நீ கவலைப்படாத, நீ ஜெயம் பெறுவ. நீ இதுவரைக்கும் தோத்துப்பட்டு அவமானப்பட்டு கண்ணீர் விட்டு கவலையோடு அநேக ஜனங்கள் உன்னை தூற்றி தேற்றி உன்னைய மோசமா இவனுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது, இவெல்லாம் முன்னேறவே மாட்டான் என்று உன்னை தூற்றி தேற்றி இருப்பாங்க. அவன் பார்த்துதான் அன்னைக்கு தேவ தூதர்கள் நான் குழந்தை பிறக்கணும். ஆனா சகரியாவால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல. அவன் கேட்கிறான் பாருங்க, 18ஆம் வசனம் பாருங்க. சகரியா சொல்றாரு, நான் எதனால அறிவேன்? அடையாளம் கொடுங்க. செய்வேன் சொல்றீங்க, செய்வேன், உனக்கு ஜெயித்து தருவேன், உனக்கு நோயை குணமாக்குவேன், பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. என்னை பொருளாதார பிரச்சனையை நீங்களாக்கி தருவேன்னு சொல்றீங்க, கடன் பிரச்சனை நீங்களாக்கி தருவேன்னு சொல்றீங்க. ரைட்டு தான், எதனால அறிவேன்? சகரியா கேட்கிறாரு.
நான் கிழவனா இருக்கேன். அவனுடைய எண்ணம் என்னன்னா, இனிமேல் எனக்கு வாய்ப்பு கிடையாது. இனிமேல் நான் நிறைய மனிதர்களை பார்த்துட்டேன், எல்லாரும் சொல்றாங்க ஒரே மாதிரி, இனிமே இது நடக்காது அப்படின்னு. சில பேர் டாக்டரை பார்த்திருப்பாங்க, டாக்டர் கூட சொல்றாங்க இனிமேல் அந்த நோய் குணமாக்க முடியும். உண்மை இருக்கலாம், டாக்டரை பார்த்திருக்கலாம், நோய் குணமாகாம இருக்கலாம், நிறைய மனிதர்களை பார்த்திருக்கலாம். இனிமேலாம் நீ முன்னேற மாட்டடா, இனிமேலாம் இந்த கடனை அடைக்க முடியுமா உங்களால? இனிமேலாம் உங்க குடும்பம் சேர்ந்துருமா உங்களால? கணவன் மனைவி பிள்ளையெல்லாம் சேர்ந்துருமா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இனிமேலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இனிமேலாம் ஒரு முயற்சி எடுத்து உன்னால் படிக்க முடியாது. இனிமேலாம் முயற்சி எடுத்து உன்னால வேலை பார்க்க முடியாது. அவ்வளவுதான், உன் சாப்டர் முடிஞ்சு. அது அவ்வளவுதான், உன் சாப்டர் முடிஞ்சு. உலக மனிதர்கள் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இதே சந்தேகம் தான் சகரியாக்கு இருக்கு. அவன் சொல்லலாம், ஐயோ நான் கிழவனா இருக்கேன், என் மனைவி வயசானவளா இருக்கா, நான் கிழவனா இருக்கேன், எப்படி நடக்கும் எனக்கு காமிங்க, எப்படி நடக்கும்? அப்பதான் அதுக்கு அடிச்சு வர பாருங்க. நான் தேவ சந்நிதியத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு நற்செய்தியை அனுப்பவும் அனுப்பப்பட்டு வந்தேன். போதும், தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. தகுந்த காலத்துல வரக்கூடிய நாட்கள்ல இந்த வார்த்தை நிறைவேற போகுது. அதுக்கு நீ என்ன செய்யணும்? இதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு, ஆண்டவரே நீ உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தாங்க. நினையாத நேரத்துல நினையாத இடத்துல இருந்து வரும் சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படி ஒரு அனுப்பிவிடுங்க. இவங்களுக்கு சகரியாவுக்கு அனுப்பிவிட்டீங்கல்ல, ஆபிரகாமுக்கு அனுப்பிவிட்டீங்கல்ல, அதே மாதிரி தேவ தூதருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வார்த்தை ஒரு நாள் மாறாது. ஒரு தடவை சொல்லிட்டான்னா கரெக்டா வரும். ஆனா எந்த நேரம் எந்த மாசம் தெரியல. தெரிஞ்சிருந்தா நம்ம பார்க்கலாம். ஆனா நாளைக்கே கூட இருக்கலாம், அடுத்த வாரம் கூட இருக்கலாம், அடுத்த மாசம் கூட இருக்கலாம். நினையாத நேரத்திலும் நினையாத இடத்துல இருந்து தேவன் ஒரு நற்செய்தியை தருகிறார். இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் தருகிறார். நினையாத நேரத்திலே நினையாத இடத்துல இருந்து உனக்கு ஒரு நற்செய்தி வரும், நற்செய்தி வரும். நீ அதை காண்பாய், வரக்கூடிய நாட்களை நீ காண்பாய். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு கட்டுகள் உடைக்க கிடைக்கும். அது நிமித்தமா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நினையாத நேரத்துல நினையாத இடத்துல இருந்து உனக்கு நற்செய்தி வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தி அனுப்புகிற தேவன். இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தியை அனுப்புகிற தேவன். உனக்கு சுகத்தை கட்டளை எடுக்கிறார், உனக்கு கட்டுகளை உடைக்கிறார். எல்லா விதத்திலும் உன் குடும்பத்தில இருக்கிறதான கட்டுகள், உனக்கு இருக்குதான கட்டுகள், உன் சபைக்கு இருக்குதான கட்டுகள் உடைக்கப்படுகிறது. தேவன் நற்செய்தியை அனுப்புகிறார். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொன்ன தேவன் உன் வேண்டுதலை ஆண்டவர் கேட்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக எப்படி ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியை, தோல்வி மேல தோல்வி இருக்க நமக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றி ஆண்டவர் நினையாத இடத்துல நினையாத நேரத்துல தருகிற தேவன். இன்னொன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், குறிப்பிட்ட நாளிலே உன்னை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். குறிப்பிட்ட நாளிலே உன்னை விடுதலை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2.
ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களில் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம சுதந்திர இந்தியாவுல நம்ம இருக்கோம். அல்லேலூயா. நல்ல சுதந்திரமான ஒரு இந்தியாவில் இருக்கோம். அதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம என்ன சொன்னா, யாராவது ஒருத்தர் படையெடுத்து வருவாங்க. 1947க்கு முன்பதாக யாராவது ஒருத்தர் படையெடுத்து வருவாங்க. அந்த படை வந்து என்ன செய்யும்னா, அந்த படை என்ன செய்வாங்க, அந்த படை வந்து நம்மளை பிடிப்பாங்க, பிடிச்சு அடிமையா வச்சுக்கிடுவாங்க. புரியுதா? அதுல ஒரு சில நல்ல ஆட்களை, ஆம்பளை பொம்பளைய என்ன வேலை செய்யறதுக்கு பிடிச்சிட்டு கூட போயிடுவாங்க. ஆனா யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? அடிமையா இருக்கும், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அது வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இன்றைக்கு 1947க்கு அப்புறம் நம்ம சுதந்திர இந்தியாவா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னால வரைக்கும் ராஜாக்களுடைய பிடியில நம்ம இருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம கேட்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாரு. எரேமியா வச்சு சொன்னாரு. என்ன சொன்னார்னா, 70 வருஷம் நீங்க அடிமையா இருப்பீங்கப்பா, பாபிலோன் தேசத்துக்கு 70 வருஷம் அடிமையா இருப்பீங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். அதே போல பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் வந்து பிடிச்சு என்ன செஞ்சாரு, 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களே அடிமையா கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அந்த அடிமையா கொண்டு போன இடத்துல நிறைய சகோதர சகோதரிக போனாங்க. அதுல ஒரு ஆள் தான் யாரு? தானியேல். அல்லேலூயா. அப்போ பாபிலோன் தேசத்துல தானியேல் ஒரு அடிமையான ஒரு பாத்திரமா இருக்கிறாரு. 7 வருஷத்துக்கு முன்னால இவரு மறந்தாச்சு, எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த புஸ்தகம் ஒண்ணு எழுதியிருக்க பாக்குறாரு. 70 வருஷத்துல சிறு இருப்பை திருப்புவேன் என்று கத்த சொல்றாருல. இவர் போட்டு கணக்கு போட்டு பார்க்காரு, 70ஆவது வருஷமா இருக்கு பாருங்க. அங்க இருந்து 70 வருஷத்துல உன்னை சிறையிருப்பை திருப்புவேன், 70 வருஷம் அவன் அடிமை இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இவன் கணக்கு போட்டு, தானியேல் கணக்கு போட்டு பார்க்க 70ஆவது வருஷம். அல்லேலூயா. அப்போ நம்ம விடுதலை ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு, அப்போ ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவர் விடுதலை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 70 வருஷம் அவர் சொன்ன வார்த்தை 70 வருஷம். 70 வருஷத்துல உன்னை சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, நீங்க எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாரு, 400 வருஷத்துல உன்னை கொண்டு உன் சந்ததியை கொண்டார் சொன்னார். யோசேப்பை பார்த்து சொன்னார், நீங்க போங்க, ஆனா அந்த தேசத்துல வந்து 400 வருஷத்துக்கு நான் சிறையிருப்பை திருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதே மாதிரி சொன்ன மாதிரியே அதே தேதியில குறிப்பிட்ட நாளிலே தேவன் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் இந்த அடிமைத்தனம்னா பாவம், ஒரு அடிமைத்தனம். பாவத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு அடிமைத்தனம், அவங்களால அது விடுதலை கிடையாது. ஆனா தேவன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் முன்குறிச்சிருக்காரு, உங்க ஒவ்வொருவருக்கும், உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும், ரட்சிக்கப்படாம உங்க குடும்ப உறுப்பினருக்கும் தேவன் முன்குறிச்சிருக்காரு. குறிப்பிட்ட நாளிலே பாவத்தில் வந்து வெளியே எடுத்து கொண்டாடுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல உங்களுக்கும் நோய் குறிக்காருன்னா நோயும் ஆண்டவர் நினைச்சாரு, ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். நோய் அது குறிப்பிட்ட நோய், இது நாள் வரைக்கும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நோயை குணமாக்கணும் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்காரோ, அந்த நாளிலே இந்த இடத்துக்கு வந்து விடுதலை ஆக்கி தருவார். அல்லேலூயா. குறிப்பிட்ட நாளிலே நோயை குணமாக்குற தேவன். அது மாத்திரமல்ல, மந்திரம் தான் நிறைய இப்ப பில்லி சூனிய கட்டுகள், பிசாசு குட்டி சாத்தான்கள், நிறைய மனிதர்கள் பொறாமைனால வன்கண்ணால தந்திரமா செய்யப்படுறாங்க.
அவனுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு உடனே அவங்க என்ன செய்யறாங்க? கண்ணை உருட்டுறாங்க. கண்ணு இருக்கு, மந்திரம் செய்யறாங்க. அந்த மந்திரத்தையும் தேவன் என்ன செய்யறாரு? குறிப்பிட்ட நாளிலே விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு டேட் வச்சிருக்காரு. அது இன்றைய நாள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்த தேதியில மந்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இதுக்கு முன்னால வரைக்கும் பயங்கரமான சாபத்தின் பாதுகாப்பு. நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னே நமக்கே தெரியாது. நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க பாவத்துல இருந்தாங்களா, சாபத்துல இருந்தாங்களா எப்படின்னு தெரியாது. ஆனா முன்னோருடைய பாவத்தினால வந்த சாபம் நமக்கும் நம்ம சந்ததிக்கு வராதபடிக்கு தேவன் என்ன செய்யறாரு? சாபத்தை உடைக்கிறார். அவருடைய ரத்தம் இன்னைக்கு சிந்தப்படுகிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சாபத்தின் வல்லமைகள், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இன்னைக்கு சாபத்தை உடைக்கப்படுகிறது. அவரே சாபமானார். அவரே நமக்காக சாபமானார். எந்த சாபமும் நமக்கோ நம்ம சந்ததிக்கோ பிடித்தவாதபடிக்கு இயேசுவின் ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்கிறார். அவரே சாபமானார். அவருடைய ரத்தமே அதுக்காக தான் சிலுவையில தொங்கினார், ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு சாபம் வராது, இயேசுவின் நாமத்தினால். அடுத்து கடன் பிரச்சனை. இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட பேர் கடன் இல்லாத ஒரு ஆளே கிடையாது. இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். அது நிமித்தமாய் பொருளாதாரத்தை செய்கிறார். வேதம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்காத அளவுக்கு, கடன் கொடுக்க அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த விடுதலை தெரிகிறார். கடன் ஒரு கட்டு, ஒரு அடிமைத்தனம். பாவம் எப்படி நமக்கு அடிமைத்தனமா இருக்குதோ அதே மாதிரி கடனும் ஒரு அடிமைத்தனமா இருக்கு. அதுல இருந்து ஆண்டவர் இன்றைக்கு பூரணமாய் குறிப்பிட்ட நாளிலே விடுதலை தருகிறார். இந்த இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிற தேவன். எப்பேற்பட்ட சங்கிலியா இருந்தாஞ்சேதான், எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருந்தாஞ்சேதான், எப்பேற்பட்ட செங்கடவா இருந்தாஞ்சேதான், உன் ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருந்தான எல்லா தடைகளை ஆண்டவர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு, இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும், உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும், இந்த சபைக்கும், எதுவா இருந்தாலும் தேவன் உடைக்கிறார், விடுதலை தருகிறார். எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார். உடைத்தறிந்து விடுதலை தருகிறார். மலை போல பிரச்சனையா இருந்தாலும், பர்வதங்க போல பிரச்சனையா இருந்தாலும் தேவன் சமபூமி ஆக்குகிறார். தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு வேண்டியபடியா செய்வேன் என்று சொன்ன தேவன் உனக்கு குறிப்பிட்ட நாளிலே தேவன் விடுதலை ஆக்குகிறார். அதுக்காக நீ என்ன செய்யணும்னு சொன்னா, அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதே தானியேல் புஸ்தகம் 3ஆம் வசனத்தை படிங்க. 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட பாருங்க, பாவ அறிக்கை செய்து அப்படி அவ என்ன செய்யறான் தெரியுமா? இந்த வாக்கு தத்தத்தை விடுதலை வேணும், விடுதலை சொல்லிட்டாரு, விடுதலை என்றாரு, சொல்லிட்டாரு. 70 வருஷம் முடிய போகுது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே நீங்க விடுதலை தாங்கன்னு சொல்லி பிரயாசப்படுகிறான், உபவாசம் எடுக்கிறான். பாவம் ஆண்டவரே மன்னிச்சுக்காங்க, நான் ஏதாவது பாவம் செஞ்சா மன்னிச்சுக்காங்க ஆண்டவரே, எசப்பா என்ன ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லிட்டு உபவாசம் போடுறான். உபவாசம் போட்டு தேடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் உபவாசம் போட்டுட்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு உபவாசம் போறது இல்லை. அதுக்கு பேர் என்ன பேரு? வேலை பார்த்துட்டே உபவாசம் போறது என்ன பேரு? சொல்லுங்க, என்ன பேரு? சொல்லுங்க. பட்டினி. அது நீ பட்டினியா இருக்க போறன்னு அர்த்தம். அதுக்கு பேரு உபவாசம் கிடையாது. உபவாசம் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா,
நீ காலையோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நீ உபவாசம் எடுக்கணும்னு சொன்னா அந்த நேரத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே மன்னிச்சுக்காங்க ஆண்டவரே, எந்த சாபமும் எனக்கு வந்துடக்கூடாது, எந்த நோயும் வந்துடக்கூடாது, எந்த கட்டுகளும் எனக்கு வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது, நீர் என்னை காத்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசம் போடணும். பிரியமானவர்களே, பிரியமான சகோதரனே சகோதரி, தேவன் விடுதலை செய்கிற தேவன். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ குடும்ப உறுப்பினருக்கோ சபைக்கோ வேலை ஸ்தலத்திலேயோ தேவன் இந்த கட்டுகளை உடைக்கிறார். ஏன்னா நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தமா சொல்லியிருக்கிறார். நீங்க அதே 9ஆம் அதிகாரம் 21 23 படிங்க. அவன் எனக்கு தெளி உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவள். உன்னை பார்த்துதான் சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாகிய நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதே உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க வரும்போதே ஒரு பெருமிச்சு விட்டு வந்திருப்பல, ஒரு அங்கலாய்ப்பு வந்துட்டு விட்டுருப்பல, எனக்கு ஏசப்பா எப்படியாவது சோத்தை தரணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீ ஒரு வேண்டிய விண்ணப்பத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து விட்டுருப்பல, அங்க வரும்போதே ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன்? நீ பிரியமான சகோதரன் சகோதரி. அல்லேலூயா. நீ பிரியமானவன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உனக்கு உலகத்துல இருக்கவங்களை எடுத்துட்டு நான் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கேன். நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், உனக்கு விடுதலை தருகிறேன், கண்டிப்பா தந்துடுவேன். நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ போயிட்டே இரு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு உனக்கு. விசுவாசத்தோடு பாருங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ளும் போதே உனக்கு பதிலும் சொல்லப்பட்டது. விடுதலையாகும்படியான பதிலை ஆண்டவர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. நோயை குணமாக்கும்படியான பதிலை ஆண்டவர் உனக்கு தருகிறார். கடன்ல இருந்து வெளியே வரும்படியான பதிலை உனக்கு தருகிறார். குடும்ப சண்டையில இருந்து விடுதலையாகும்படியாக, குடும்ப உறுப்பினர்ல இருந்து, ரட்சிப்பு பாவத்தில இருந்து, சண்டையில இருந்து தேவன் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசத்தில இருந்து பார்க்கணும். உபவாசத்துல இருக்கும்போது தேவன் சங்கிலிகள், எப்பேற்பட்ட சங்கிலியா இருக்கும், எத்தனை வளமையா இருந்தாலும் உடைக்கப்படும். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, குறிப்பிட்ட நாளிலே உன்னை விடுதலை செய்கிற தேவன் இன்ற நாளிலே தேவன் உன்னை விடுதலையாக்குகிறார். நீ எத்தனையோ நாட்கள் வருவதற்கு முயற்சி பண்ணிருக்கலாம், ஏசப்பானுடைய சமூகத்துக்கு வருவதற்கு போவதற்கு பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். கவலைப்படாத, நீ பயப்படாத. உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து முடிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் தருகிறார். ரட்சிக்கப்பட்ட நாளில் அதிசயம் செய்தது போலவே உன்னை அதிசயத்தை காண செய்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலே அதிசயத்தை செய்தது போலவே அதிசயம் காண செய்கிறார். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரமா தேசத்திலிருந்து நடந்தது போலவே
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே செய்தது போலவே உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இது ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாய் சபைக்குள்ள இருக்கிறதான நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயத்தை காணப்படுகிறேன். ஆரம்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சூப்பரா இருக்கும். அப்படி கேட்கும் போதெல்லாம் அப்படி நினைக்கலாம், டக்கு 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 டக்குன்னு நடக்கும். உடனே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாமே அப்படி ரொம்ப ஃபயரா இருக்கும். இடையில ஒரு சின்ன ஒரு சோதனை வரும். அந்த சோதனை வந்த உடனே நம்ம நினைச்சது சோர்ந்து போயிட்டு நம்ம ஜபம் குறைஞ்சிரும், வேத வாசிப்பு குறைஞ்சிரும், அடுத்து என்ன துதிக்கிறது குறைஞ்சு போயிரும். இது பிசாசினுடைய வஞ்சகத்துல உங்களை எப்படியாவது பல்லோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஓடுகிற உங்களுக்கு எப்படியாவது இழுத்து பிறக்கி எங்க கொண்டு போயிடணும்? நரகத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி பிசாசினுடைய தந்துரும். ஆனா சோர்வா இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்த்துருக்கேன். நாங்க முன்னால் நல்லா இருந்தோங்க, நல்லா பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், போன மாசம்லாம் நல்லா இருந்தேங்க பாஸ்டர், இந்த மாசம் ஒண்ணுமே செய்ய முடியாம என்னமோ மாறி இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ அன்னைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் உன்னை அதிசயத்தை செய்ய போதும். அன்றைக்கு ஒரு கிருபை, ஒரு வெளிச்சம், அப்படி ஆண்டவருக்காக இருக்க வைராக்கியம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவருக்காக பயப்படவே மாட்டாங்க தெரியுமா? இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டெப்டி கலெக்டர், நான் அப்போ அரசாங்க வேலை, அப்போதான் அரசாங்க வேலை ரசிக்கப்பட்ட புதுசில் அரசாங்க வேலைக்கு போனேன். ஒரு டெப்டி கலெக்டர், அந்த ஆள்கிட்டலாம் எவனும் பேச மாட்டான். எனக்கு அவன் கலெக்டர் இல்லைன்னா தெரியாது, ஏதோ ஒரு மனுஷன் இருக்கா மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் போனேன், சும்மா லேசாக தான் அப்படி சும்மா கேஷுவலாக, என்ன இப்போ சார் கொஞ்சம் கால் ஒரு மாதிரி நடக்கும்போது ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். ஒரு 10 நிமிஷம் அடி நொறுக்கிட்டேன். பயங்கரமாக ஆண்டவரை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு அவன் டெப்டி கலெக்டர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் பயமே இருக்காது. எப்போ? ரட்சிக்கப்பட்ட புதுசுல எதை வேணா செஞ்சுக்கலாம். போன வாரம் அந்த இரவு ஜபத்துக்கு வந்திருந்தேன். சிஸ்டர் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க அப்பதான் ரட்சிக்கப்பட்டு புதுசு வந்துட்டு இருக்காங்களா, ஆர்வம் பயங்கரமா இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, இரவு ஜபம் தானே, பிள்ளைய 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு 5-10 வயசுக்குள்ளதான் அந்த பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களும் தூங்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுல பூட்டி போட்டுட்டு இரவு ஜபத்துக்கு இங்க வந்துட்டாங்க. எங்க பிள்ளை எங்கங்க அப்படிங்க, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் பூட்டி போட்டுட்டு வந்துட்டேன், தூங்கிட்டாங்க, பூட்டி போட்டு வந்துட்டேன். எங்க போன் ஏதாவது வச்சுட்டு போனேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்க. கேஷுவலா சொல்றாங்க, அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் மேல இருக்க வைராக்கியத்தை பாருங்க, எப்படி எந்த கேஷுவலா எப்படி இருக்காங்க பாருங்க. வைராக்கியம் அவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல வைராக்கியம் பயங்கரமா. போக 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 நமக்கு என்ன செய்யுது? நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்பாங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல, இப்ப எப்படி இருக்கீங்க? அதே வைராக்கியம் இருக்கீங்களா? நம்ம பழைய விசுவாசிகள் எல்லாத்திட்டையும் கேட்கிறேன். அதே வைராக்கியம், அதே கிருபை, அதே பலன், ஓடுறது சாதிச்சலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறையுது. அதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அதை வச்சுதான் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள், அந்த நாளில் இருந்த அதே அதிசயம். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிருப்பேன் தெரியுமா, இரவெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பேன். நானா ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லாம் அளவே கிடையாது. இரவெல்லாம் ஜெபிக்கிறார், விடிய ஜெபம் பண்ணுவேன், காலையில் வேலைக்கு ஓடுவேன், விடிய ஜெபம் பண்ணுவேன். வாரத்துல 3 நாள் விடிய முழங்காலே போட்டு அடி தட்டிக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
இன்னைக்கு அந்த அனுபவம் இன்னைக்கு குறைவா இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற அதிசயத்தை காண செய்கிறார். அல்லேலூயா. அந்த அதிசயம் என்னன்னா கிருபை, பலன், அபிஷேகம், ஞானம், வரங்கள் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிட்ட வரும்போது ஒரு அதிசயம் வந்துச்சு இல்ல உங்களுக்கு? அப்படி ஜெபிக்கும் போது நான் டக்கு நடந்ததுல அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் அதிசயத்தை காண செய்கிறார். நீ அநேகருக்கு பிரயோஜனமாய் காணும்படியாக, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை வழி நடத்துவார். அன்னைக்கு கொடுத்த கிருபை நீ இழந்து போயிருக்கலாம், மாயமான உலகத்துல நீ இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பெரிதான கிருபையும் இரக்கத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் வரங்களை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை செய்வேன். தேவனுடைய பிள்ளையே, நீ வந்திருக்கிற, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, ஆண்டவர் தான் எனக்கு தெய்வம் சொல்லி வந்துட்ட. உன்னை அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வெட்கப்படுத்துற தேவன் அல்ல, தலை குனிய வைக்கிற தேவன் அல்ல, தலை நிமிர செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க ஆண்டவரை விட்டுட்டு, நீ உலகத்தை விட்டுட்டு, மற்ற தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு நீ இந்த பக்கம் நீ வந்துட்ட, தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார். உன்னை அதிசயத்தை ஆண்டவர் பண்ண போகிறார். பெரிய அதிசயத்தை செய்கிறார். அந்த அதிசயத்தை செய்யும்படியாதான் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், நீ வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நீ பயப்படாத மகனே, பயப்படாத. உன் வேண்டியெல்லாம் நான் செய்வேன், கண்டிப்பா செய்வேன். அதிசயத்தை நான் செய்வேன். குறிப்பிட்ட நாளில உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். குறிப்பிட்ட நினையாத நேரத்துல, நினையாத இடத்துல உன்னை ஜெயத்தை தருவேன். உனக்கு மிக பெரிதான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாத, சோர்ந்து போகாத. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் இந்த நாளிலே மிக பெரிதான ஆசீர்வாதத்தை தருகிறார். உன் நோய்களை குணமாக்குறார். உன்னை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குறார். எல்லா காத்து கருப்புகள் பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உடைச்சு எடுத்து விடுதலையாக்குகிறார். தேவன் உன் இருதய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆண்டவர் அதனால்தான் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். அடுத்ததாக உன் வேண்டுதல், நீ வேண்டுதல் செய்யும் போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் அதுக்குண்டான பதிலை ஆண்டவர் தருகிறார். நீ பலவிதமான கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், யார் எனக்கு உதவி செய்வாங்க, அங்கலாய்ப்போடு வந்திருக்குதான மகனே, மகளே, உன்னை பார்த்து ஆண்டு சொல்லுகிறான், உனக்கு ஜெயத்தை தருகிறேன். நீ நினையாத நேரத்துல அது ஜெயம். தேவதூதர்கள் வந்து உனக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். உனக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். தேவன் உனக்கு குறிப்பிட்ட நாள்ல விடுதலை தருகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறார். நீ சோர்ந்து போகாத, நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. மிக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை மட்டும் பாருங்க. நாம கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த விசுவாசத்தோடு சத்துருவை பார்த்து ஒரு கேள்வி பண்ணு. நீங்க சத்துருவை பார்த்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. எனக்கு விரோதமா எழும்புறதான சத்துருவே, எனக்கு விரோதமா மந்திரம் செஞ்சதான சத்துருவே, எனக்கு விரோதமா எழும்பின மனிதர்களே சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்துச்சிருவேன். ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கார். அல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கையை நம்ம விட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இயேசு என் கூட இருக்காரு.
நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். ஏய் பிசாசே, ஏன் சத்துருவே, நீ நினைக்கலாம் நான் விழுந்துருவேன் நீ நினைக்கலாம். நான் விழமாட்டேன். விழுந்தாலும் என்னை தூக்கி பிடிச்சு கை பிடிச்சு தூக்கி நிமிரச் செய்கிற தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிமிரச் செய்கிற தேவன். இதுவரைக்கும் நீங்க தலை குனிஞ்சு வெக்கப்பட்ட இடத்துல தேவன் உங்களை தலை நிமிரச் செய்கிற தேவன். வெக்கப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். வெக்கப்பட்ட இடத்துல வைத்து வைப்பார். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. நீங்க யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் புறப்படுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நாம நினைச்சு கூட பார்க்காத ஒரு கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறார். யாருக்கு செய்ய போறாரு? யாருக்கு? ஆமா, எனக்கு. சொல்லுங்க எல்லாருமே, எனக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இயேசு எனக்கு செய்கிறார். அல்லேலூயா. இதோடைய பரிசு நாம சொல்றோம். நீங்க 9ஆம் அதிகாரம் படிங்க பாப்பா. 8ல இருந்து படிங்க. அவர் ஒருவரே வானத்தையும் சமுத்திரத்தையும் நடக்கிற தேவன். அவர் துருவ நட்சத்திரங்களையும் மிருக சீசத்தையும் அருமீனையும் தட்சண மண்டங்களையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அவங்க யார் யார் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? நாங்க தான் இத நாங்க மாத்துறோம், அந்த நட்சத்திரம் மாத்துறோம், ராசி பலன் மாத்துறோம், ஏமாத்திட்டு இருக்காங்க சோசியக்காரங்க. இன்னைக்கு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை செஞ்சது யாரு? நட்சத்திரத்தை படைச்சது யாரு? ராசியை படைச்சது யாரு? எல்லாத்தையும் படைச்சது யாரு? கர்த்தர். அவர் தான் பண்ணிட்டாரு. அவர் தான் பண்ண போறாரு. என்ன வேணாலும் நீ பண்ணலாம், உன்னால பண்ண முடியாது. இன்னைக்கு மனுஷன் அதை இந்த நட்சத்திரம் இப்படி போகுது, இந்த நட்சத்திரம் இப்படி போகுது, இந்த ராசி இப்படி போகுது, இது வலப்பக்கம் போகுது, இடப்பக்கம் போகுது, இந்த நம்பர் போகுது, இது 7 இது 8 10 அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. உலகத்தை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க மனுஷங்க. இன்னைக்கு மனிதர்கள் உலகத்தை உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்காங்க. ஆனா அதை படைச்சது யாரு? படைச்சது யாரு? கர்த்தர். அவரால மட்டும்தான் அசைக்க முடியும். அது இந்த பக்கம் போகும் சொல்றதும் போகாத சொல்றதும் அவர் மட்டும் தான் முடியும். தேவன் உனக்குரிய நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்தை பாதுகாத்து உன்னை வழி நடத்தி கொண்டு போறதும் அவர் தான். அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். எல்லா நாட்களும் கணிதங்களை வைத்து அவன் அதிசயத்தை செய்வார். அடுத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை ஆழ்வார் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியமே எதுவுமே கிடையாது. இயேசுவால செய்ய முடியாத காரியமே எதுவும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனால கூடாதது மனுஷனால கூடனா அவன் தான் செஞ்சிருவான்ல. காசு தானே. காசு என்ன? காசு பணமா? இன்னைக்கு கோடினாஞ்சதான். எத்தனை பேரை நம்ம எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கினாஞ்சதான். இன்னைக்கு கொடுத்து எதனாலும் செஞ்சிருவோம்ல. அல்லேலூயா. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. பல பேர் இதுலதான் ஏமாந்து போறாங்க. ஒருத்தங்க சில பேர் ஏமாந்து போறது காரணம் இதுதான். என்ன எப்படி ஏமாந்து போறாங்க? நீங்க ஒரு 20,000 கொடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க பண்ணி தந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே ஏமாந்துறாங்க. அவங்களுக்கு வேலை சுழு, ஈஸி. அவங்களுக்கு வேலை நினைச்சது ரொம்ப ஈஸி. 20,000 கொடுத்துட்டா அந்த கட்டு உடைச்சிரும் அப்படின்னு. அப்பெல்லாம் உடையாது. எப்படி உடையும்? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அந்த கட்டு உடைப்பார். அல்லேலூயா. உங்களை அதிசயத்தை செய்வான். நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கேட்கும் போது அந்த கட்டு தானா உடையும். அது மாறாக அங்க ரூபா கொடுத்தா செஞ்சிருவாங்க, இங்க ரூபா கொடுத்தா செஞ்சிருவாங்கன்னு சொன்னா அது ஏமாற்று வேலைகள். பிரியமானவர்கள்,
கிறிஸ்துவத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்துவத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. காசு கொடுத்தா ஜெபம் பண்ணுவோம், விடுதலையாக்குவோம், நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வாங்க, ஒரு அபிஷேகம் பெறுவதற்கு, ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு வாங்கி தருவதற்கு 7 லட்சம் ரூபாய் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க, போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க தான் சொல்றேன். இந்த இருக்க பக்கத்து உள்ளதான் இருக்கு, தென்காசி பக்கத்துல போஸ்ட் போடுறாரு. உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா 7 லட்சம், உனக்கு இந்த கட்டு வேணுமா உனக்கு 14 லட்சம் போட்டுட்டு இருக்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எந்த காசு பணமும் உனக்கு விடுதலை தராது, இயேசுவின் ரத்தம் மாத்திரம் விடுதலை ஆகும். அல்லேலூயா. எந்த காசு பணமும், நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு ஆனா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ன செய்யப்படும் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் இயேசப்பா எனக்கு மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்க. சங்கீதம் புத்தகம் 103 அதிகாரம் 3 வசனத்தைப்படி, அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கணுமல்ல. நினையாத நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை தரணும்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும். தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சுக்காங்க, உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லணும். பாருங்க, அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து பாருங்க, ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னு வைங்களேன். ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னா என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க, என்னெல்லாம் கிடைக்கும் பாருங்க. நோய் குணமாயிருதான். ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னா, ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்பட்டு நோய் குணமாது. அடுத்து பிராணனை அழிவுக்கு மீட்டுனா தந்திரம் மந்திரங்கள் கையெழுத்தெல்லாம் போட்டு தகடுகள்லாம் போட்டு எழுதி வைப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் நீக்கிறாரு. அடுத்து கிருபையினால் இரக்கத்தினால முடிசூட்டுறாரு. அடுத்து நன்மையினால் வாயை திருத்துகிறார். நல்ல பலன் ஆண்டு தருகிறார். நீதியும் நியாயத்தையும் தரு. ஆண்டோருடைய மன்னிப்புலதான் ஆசீர்வாதம். நீங்க ஏசப்பா இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா பாவத்தை மன்னிங்க, குடும்பத்தை மன்னிங்க, எங்க குடும்பத்துல இருக்க நபர்களுடைய பாவத்தை மன்னிங்க, நீங்க மன்னிங்க. ஆணையர் சொல்றான், அப்படியே பார்த்தேன், எங்க பிதாக்கள் செய்த மன்னிப்புலாம் மன்னிப்பு கேட்கிறான். எல்லாரும் மன்னிங்க, எங்க அப்பா அம்மா செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லும் போது தேவன் என்ன செய்யறார், உங்களை விடுதலை ஆக்குறார், ஜெயத்தை தருகிறார், அதிசயத்தை காண்கிறார். கண்களை மூடும். மகனே மகளே, நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த இடத்துல கால் வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துக்கு கால் வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இதை பார்ப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உன்னை விடுதலை ஆக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால உன்னை விடுதலை ஆக்குகிறார். இயேசுவின் ரத்தத்தினால உன்னை விடுதலை ஆக்குகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னதே முடியாத காரியத்தை, முடியாத இடத்துல இருந்து, நினையாத இடத்துல இருந்து, நினைச்சு கூட பார்க்காத நேரத்துல தேவன் ஒரு ஜெயத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை அதிசயத்தை காணப்படுகிறார். அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படியாக நீ அதிசயத்தை காணப்படுவாய், நீ காணப்படுவாய், அதிசயத்தை காணப்படுவாய். விசுவாச கண்களாய்ப்பார். உன் தேவன் உன்னை அதிசயத்தை காணப்படும். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நட்சத்திரையும் ராசிகளையும் மிருக சீஷர்கள் எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். படைத்த தேவன், அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, வீணா செலவு பண்ணாத. தேவன் உன்னை அதிசயத்தை காண பண்ணுகிறார். நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆண்டவர் சொல்றார், நீ வேண்டபடியெல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்றார். நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன கேட்கிறியோ அதை நான் உனக்கு செய்வேன். நீ கேட்ட காரியம் என்ன? நீ ஒரு ஜெயத்தை, ஒரு ஆண் மகனை, ஒரு குமாரனை கேட்டாய், அது உனக்கு தரப்படும். ஒரு வெற்றியை உனக்கு தரப்படும். இதுவரைக்கும் நடந்த தோல்விகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றியை தருகிறார். இதுவரைக்கும் இந்த
கண்ணீர் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷத்தை களிப்பாய் மாற்றுகிறார். அடுத்து விடுதலை தருகிறார். இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை தருகிறார். பலவிதமான பாவத்திலையும் நோய்களையும் மந்திரத்திலையும் சாப கட்டுகளையும் கடன்லையும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, உன்னை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். உன்னை விடுதலையாக்க சித்தம். இன்றைக்கு விடுதலை தருகிறார். அவருடைய இரத்தத்தினால சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. நீ விசுவாசத்தோடு விசுவாச கண்களால் இதை பார். உன்னை அதிசயத்தை காணப்படுகிறார். வரக்கூடிய நாட்களே நீ அதிசயத்தை காண்பாய். உன் வாழ்க்கையில நடக்கூடான எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் அதிசயமாய் காணப்படுவார். உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும். வரக்கூடிய நாட்களில் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாய். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படுகிறது. தேவன் உன்னை அதிசயத்தை காண பண்ணுகிறான். நீ சமாதானத்தோடு போ. தேவன் உன்னை அதிசயத்தை காண பண்ணுகிறார். வரக்கூடிய நாட்களை உன் வேண்டுதல கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்த மாத்திரமல்ல, உன்னை அதிசயத்தை காண செய்கிறார். விசுவாசத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.